நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்கிற இணைச்சட்ட நூலினுடைய அழைப்பை நாமும் இன்று ஏற்று அவர் திருமுன் கூடி நிற்கிறோம். ஆண்டவரின் தூய மக்களினமாக நாம் மாற, ஆண்டவரே எங்களை உடைய இந்த தூய மக்களினத்தில் உறுப்பினராய் உயர்த்த எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தாரும் என்று இன்று மன்றாடுவோம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். திருப்பாடல் 119 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இன்றைய காலகட்டத்திலே உலகமும் நமக்கு சட்டங்களை வகுத்து தந்து கொண்டே இருக்கிறது. உலகியல் சட்டங்களுக்கும் ஆண்டவரின் திருச்சட்டத்திற்கும் போராட்டம் இருந்து கொண்டே இருப்பதை உணர்கிறோம். உடலுக்கான சட்டம் ஒன்று, ஆன்மாவுக்கான சட்டம் ஒன்று. நாம் ஆன்மாவின் சட்டத்தின்படி ஒழுகி நடக்கிற போது ஆண்டவர் நமக்கு பேறு பெற்றோர் என்கிற உன்னதமான உயர்வை தந்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். இந்த கிருபைக்காக மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர் என்கிற அற்புதமான வரிகளை இன்று நாம் வாசிக்கிறோம். இந்த வரிகளினுடைய ஆழத்தை நோக்கி பார்க்கிற போது உலகத்திலே உழன்று கொண்டு உலகத்தை முன்னிலையில் வைத்துக்கொண்டு கடவுளை ஓரமாய் வைத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக அல்ல, மாறாக உலகத்தை ஓரமாய் வைத்துவிட்டு வாழ்வியல் சூழல்களை ஓரமாய் வைத்துவிட்டு முழு மனத்தோடு கடவுளை முன்வைக்கிற, அவரையே தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறவர்களை பேறு பெற்றோர். இந்த அற்புத வல்லமையை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிப்போம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம்முடைய விதிமுறைகளை கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம் என்ற திருப்பாடலினுடைய வரிகள்
நம்முடைய நடத்தை உறுதியுள்ளதாய் இருந்தால் மட்டுமே விதிமுறைகளை நாம் வெற்றியாய் கடைபிடிக்க முடியும் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நம்முடைய நடத்தையும் நம்முடைய விதிமுறைகளை கடைபிடிக்கிற அந்த ஒரு உணர்வும் இணைந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவருக்காக சட்டங்களை கடைபிடித்து அவருடைய ஒழுங்குமுறைகளில் நிலைத்திருங்கள் என்ற அழைப்பை உணர்ந்து நாம் ஆண்டவருடைய அழைப்பிலே இணைந்திருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே எங்களை நிறைவாக்குகிற உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி என்று சொல்லி பாடுவோம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம் விதி முறைகளை நான் கடைபிடிப்பேன், என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும் என்கிற வார்த்தைகளை நாங்களும் திருமுன் வைத்து மன்றாடுகிறோம். இதோ உம்முடைய இரக்கம் எங்களை தாங்கி வழிநடத்தும், எங்களை வெற்றியாக்கும். என் நம்பிக்கையை ஜெபமாக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். நாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.